அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தட்டைப்பயிர் எடுத்துருக்கோம். அதை நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிரை குக்கரில் போட்டு 1/4 கிலோ தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டு நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தட்டைப்பயிருக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தட்டைப்பயிர் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட 3 பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, கத்திரிக்காய் 1/4 கிலோ, இந்த மாதிரி முழுசாக கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் இதெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் கருவாடை நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு, பேன் நல்லா ஹீட் ஆனதும் 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதோட 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு வெங்காயம் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க, ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ½ டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.